ஒரு பெண்ணுடைய எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சரியா காமிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் வர்ஷா பரத் வந்து ஒரு முயற்சி கொடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு பேரலையை ஏற்படுத்திருக்கு, ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக ஓட்டை பிரித்து உள்ளிருந்த ஒருத்தியை முத்தமிட்ட தாத்தாவுக்கு பாட்டி வாய்த்தது 10ஆவதாக. இந்த உணர்வை கோத்ரூ பண்ணா ஹாண்ட் பண்ணிடும். ஆக்சுவலா காதல்ங்கிறது என்னன்னா பொடாங்க அப்படின்னு இருந்தது. மகா பிடாரி அப்படின்னு பேர் வச்சதுனாலே இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வெல்கம் டு டோஷி டாக்ஸ். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகா பிடாரி அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் புத்தகம். யுக பாரதி அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சமீபமா ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தேன். இதுல நம்மளுடைய சசிகுமார் சார், ராஜமுருகன் அவர்கள், தியாகராஜா குமாரராஜா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க ஆலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் ஆலெக்ஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி நாள் முழுக்க நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஈவெண்ட்ல என்னன்னா, இது வந்து ஒரு காதல் கவிதை புத்தகம். இந்த காதல் கவிதை புத்தகம் வந்து எப்படின்னா, நம்மளுடைய ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப நெய்வான ஒரு காலகட்டத்தில் ஒரு 90s காதல், நம்ம காதலை சொல்லலாமா வேணாமான்னு இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெல்லிதான ஒரு காமம், இது எல்லாமே உள்ள இருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும்ல, அந்த தவிப்பு தான் இந்த கவிதை நூல் புத்தகமா நான் பார்க்குறேன். இந்த கவிதை நூல் புத்தகத்தை படிச்சுட்டு இதை பற்றி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை வந்து நீங்கள் பகிரலாம், மாணவர்களோட ஒரு உரையாடல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுகபாரதி அவர்கள், தியாகராஜா குமாரராஜா அவர்கள், இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள், ஆலெக்ஸ், அப்புறம் மார்க்சியா, இவங்க எல்லாருமே நான் இருந்த அந்த செஷனில் வந்து ரொம்ப கலகலப்பாக போச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச சில கவிதைகளை அப்படியே உங்களுக்கு படித்து காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு ஞாபகம் வரது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஓகே, இதுதான் அந்த மகா பிடாரி புக்கு. நீங்கள் வாங்கலாம், வாங்கி படிக்கலாம். 120 கவிதைகள் இருக்குது, 121 ஆக்சுவலி. ஸோ இந்த 121 கவிதைகளும் ஒரு கொசுறு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, வச்சுக்கோங்க தாராளமாக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவிதை புக்கில் நான் முதல் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன ஆச்சு, எப்போவுமே நமக்கு முன்னாடி வரவங்க எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு மிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சமாகத்தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, எனக்கு பிடிச்சிருந்த நிறைய கவிதைகளை யாருமே ஷேர் பண்ணல. அது வரைக்கும் பரவாயில்ல நம்மளது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. பட் நிறையாவும் ஷேர் பண்ணாங்க. இதுதான் நான் முதல் கவிதையாக நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காதலில் முக்கியமான விஷயம் இந்த புரட்சி, நம்ம பேசக்கூடியது எல்லாம் அதெல்லாம் அப்புறமா வரும். ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே க்யூட்னஸ், அதாவது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது கிரிஞ்சு. ஓகேங்களா, நமக்கு வந்து அந்த டைமில் பிடிக்கவும் பாருங்கள் ஒரு பைத்தியம், உலகமே அவங்க தான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்னஸோட ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெண் வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை வரிசை எதுவென்பது முக்கியமில்லை, உன்னை நினைவூட்டியதால் அவள் முன்னுக்கு வர வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டேன். வரிசை எதுன்னு முக்கியம் இல்லை, பின்னாடி வரிசையில் ஒரு பொண்ணு அப்படியே கடைசியாக தெரிஞ்சும் தெரியாமயமா கொஞ்சம் தள்ளுமா அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம துடிச்சிட்டு இருப்போம்ல. அதுக்கு டான்ஸ் வருது வரல அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவள் உன்ன மாதிரி இருந்தாளா, அதனால வரிசை என்னங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஒரு சிம்பிள் ரீசன், பிகாஸ் அவள் உன்ன மாதிரி இருந்தா. அப்போ ஒருத்தவங்களை எவ்வளோ அன்கண்டிஷனலாக லவ் பண்ணா, நீ மட்டும் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லாமா, உன்ன மாதிரி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கவிதை. இந்த கவிதையில் தான் ஆரம்பித்தேன். இது மாதிரி நமக்கும் அங்கங்கே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஜாடையில் யாரையாவது பார்த்துன்னு வச்சுக்கோ, நம்மால் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. சில ஹீரோயின்ஸ் எல்லாம் அவங்க ஆரம்பத்துலலாம் நமக்கு பிடிச்சிருக்காது. பட் நம்ம லவ் பண்ண பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்ததுன்னா அந்த ஹீரோயினை நம்ம ரொம்ப லவ் பண்ணுவோம்ல. அப்படி ஹீரோவோ ஹீரோயினோ யாராக இருந்தாலும் உன் ஜாடையில் இருக்காங்கல்ல, அப்போ அவங்க நிஜமாவே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பா அப்படின்னு தோணியிருக்கா. அதுதான் இந்த கவிதை. இந்த கவிதை புத்தகத்தில் நிறைய கவிதை பிடிச்சிருந்தது. இந்த கவிதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னுவாங்க. பொண்ணுங்களை கேட்டால் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மா மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப அதிகம். எனக்கு எங்கள் அம்மா போல், என் தாயை போல், அது எப்படா முடியும், எப்படா படிடா பரமா அப்படின்னு சொல்லணும்னு தோணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு பெண் கிட்ட வந்து அந்த அம்மாவுடைய தியாகம், கேர், அது இது இப்படி எல்லாத்தையும் சொல்லி அவங்கள வந்து நீ தான் அடுத்த தாய், தாய்க்கு பிறகு தாரம் அப்படிலாம் சொல்லி வச்சிருவாங்களா. அது பெரிய பாரம், தாய்க்கு பிறகு தாரம் அப்படிங்கிற வார்த்தை பெரிய பாரம். ஓகேவா, அதை உடைச்ச இந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைந்த சேலை, லேசாக நரைத்த தலை, பொழுதா பொழுதிற்கும் புரணி பேச்சு, நடுங்கிய கையால் உப்பையோ உரைப்போ கூட்டிவிடும் சமையல், முணுக்கென்றால் முனக்கண்ணில் நீரென என் அம்மாவின் எந்த சாயலும் உன்னிடம் இல்லை, பிறகு எப்படி இணை வைப்பேன்,
வாழ்வு நெடுகிலும் இதயத்தில் சுமக்க ஏங்கும் உன்னை ஈரைந்தே மாதம் வயிற்றில் சுமந்தவளுடன். இந்த ஈரைந்து மாதமே வயிற்றில் சுமந்தவளுடன் அப்படின்னு அவர் போட்டிருந்தா கூட ஓகே, ஈரைந்து மாதம் ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல. அங்கதான் கவிஞர் ஈரைந்தே 10 மாசம் அதுக்கு இம்பிட்டு சீனா. அப்படி 10 மாசம் சுமந்து பெற்றவங்க கூட எப்படி நான் வாழ்க்கை முழுச மனசுல வச்சு உன்னை தாங்கு 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 தாங்குன்னு தாங்குன்னு நினைக்கிறோம், எப்படி நான் இணை வைப்பேன் அப்படின்னு இந்த காதல் கிறுக்குத்தனம் என்னெல்லாம் பேச வைக்குது பாத்தீங்களா. ஆக்சுவலா இந்த கவிதையில வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, எப்போவுமே அம்மாங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே க்ளோரிஃபை பண்ணுவாங்க. எஸ், இல்லைன்னு இல்லை, தாய்மை ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில், ஒரு பெரும் பகுதி அம்மாவுக்கு தான் உண்டு, அந்த மரியாதையை கொடுக்கணும், அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. பட் வரக்கூடிய பெண்ணிடம் அந்த ஒரு எதிர்பார்ப்பை வைப்பது மிகப்பெரிய பாரம். அதனால் அது பேலன்ஸில் வைக்கலைங்கிறதே எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி இது எனக்கு வடிவேலு சார் ஜோக்கு ஞாபகப்படுச்சு. என்ன 10 மாதம் சுமந்து பெற்ற, நல்லா என்னோட பேரை சொல்லி நிறைய விழாக்கள் என்னெல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிட்ட, உள்ள ஒரே இருட்டு, ஒரு பல்பு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வார்ல. அந்த மாதிரி ஒரு கவிதையில முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை இந்த கவிதை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அதனாலே இது ரொம்ப ஸ்பெஷல். சமீபமா பேட் கேர்ள் படத்தோட டீசர் வெளியீட்டு விழாவில் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்கூல் பசங்க அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு பெண்ணுடைய ஜேர்னி, லைஃப் முழுக்க ஒரு பெண்ணுடைய எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சரியா காமிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் வர்ஷா பரத் வந்து முயற்சி கொடுத்துருக்காங்க. அதை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டே இருந்தது. ஒரு ஸ்கூல் பொண்ணு சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லுதே, மிரட்டுதே, இப்படி அவளோட லவ், அவ வந்து அவளோட லைஃப் அவ எடுத்துட்டு போகக்கூடிய விதம், அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல், அஃபேர்ஸ், இதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதி கிழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு பேரலையை ஏற்படுத்திருக்கு, ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக ஏதோ இது வரைக்கும் பேசப்படாத ஒன்றை பேச போகுது அப்படின்னு நான் ஆணித்தரமா நம்புறேன். எனக்கு மகா பிடாரி பத்தி தானே பேசுறேன்னு திடீர்னு எங்க பேட் கேர்ளுக்கு போனேன் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். வெரி பேட் கேர்ள் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து சொல்லலாம். ஆனா இந்த கவிதையை படிச்சதுக்கு அப்புறமா புரியும் நான் ஏன் வந்து பேட் கேர்ள் பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பேச ஆள் கிடைக்காத வயோதிகத்தில் ஒரு காக்கையும் சில பள்ளிகளும் மட்டுமே காது கொடுத்தன சாவித்திரி பாட்டிக்கு. ஆன போதிலும் அதுகளிடம் புருஷனின் அராஜகத்தையோ அத்துமீறிய குடிவெறியில் ஓங்கி ஓங்கி அடித்ததையோ அது சொல்லியதில்லை. 2 மருமகள்கள் இருக்கும் வீட்டில் தன்னை கொண்டவனும் யோக்கியனே என்றுதான் பேசி பொறுமியது. கால கொடுமை என்னவெனில், ஒரே ஒரு முறை வாய் துடுக்கில் அந்த கிழவன் தன் நடத்தையை சந்தேகித்து துப்பிய வார்த்தையை மறக்கவே முடியாமல் எல்லா பத்தினி தெய்வத்திடமும் ஒருவருக்கும் தெரியாதவாறு அழுது அரற்றியதுதான். இன்னும் ஒன்று, பேச ஆள் கிடைக்காத இறுதி நாள்களில் அதே சாவித்திரி பாட்டி பேத்திகளின் காதல் கதைகளை ஒட்டு கேட்பதையும் வைத்திருந்தது வழக்கமாக. இந்த கவிதையோட ஆழம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த உணர்வை கோத்ரூ பண்ணா ஹாண்ட் பண்ணிடும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, தன்னோட லைஃப்பில் தனக்கான சாய்ஸஸையோ தனக்கான வாழ்வையோ வாழாத பெண்களுக்கு கடைசியாக ஒரு விரக்தி வரும் பாருங்கள். அவங்க தான் அடுத்த பெண்களின் காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்று பிட்டராக மாறிடுவாங்க, இல்லைன்னா பெட்டராக மாறிடுவாங்க. இந்த பிட்டராக மாறுறவங்க அடுத்தவங்க என்ஜாய் பண்ணால் அவங்கள பற்றி அப்யூஸ் பண்ணுறது, தவறாக பேசுறது, அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் பெட்டராக மாறுறவங்க ஷீஸ் லிவிங் ஹர் லைஃப். இல்லை, அவங்க வாழ்ந்தாவது கற்றுக்கிட்டுமே. இங்கே நான் வாழவே இல்லை, அது சரி தவறு, இந்த ரூல் புக்கெல்லாம் அவங்களோட லைஃப்பை கற்றுக்கிட்டுமே, இதனால ஒருத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பாருங்கள், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கிழமை போனதுக்கு அப்புறமா அது தனியாக இருக்கக்கூடிய அந்த பாட்டிக்கு தன்னை பற்றி அவ்வளோ பேசினாலும் யோகியான்னு அவங்க கூட வாழ்றதே பெருமை, பத்தினி கித்தினின்னு உலகமே போற்றினா மட்டும்தான் தனக்கு சர்டிஃபிகேட்னு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு என்னப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல. இதை நான் சொன்னதுக்கு அப்புறமா அந்த டீசரை நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இதுலயே இன்னொரு கவிதை, சாவித்திரி பாட்டியோட புருஷன் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு அப்படின்றதுக்கான நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கவிதை புக்கில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ புலம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட லைஃப்பில் கடைசி காலத்தில் ரொம்ப ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியோட புருஷன் எப்படி இருந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு கவிதையும் இதில் கொடுத்துருக்காங்க. நாட்டு சரக்கடித்த அப்பாவுக்கு 4-5 காதல், ஓட்டை பிரித்து உள்ளிருந்த ஒருத்தியை முத்தமிட்ட தாத்தாவுக்கு பாட்டி வாய்த்தது 10ஆவதாக. நம்ம சாவித்திரி பாட்டி தான். ஓட்டை பிரித்து உள்ளிருந்த ஒருத்தியை முத்தமிட்ட தாத்தாவுக்கு பாட்டி வாய்த்தது 10ஆவது பெண்ணாக. ஒரே ஒரு முறை ஒருத்தரிடமே காதல் என்றெல்லாம் கதையளக்கும் சினிமாவில் பாட்டெழுதி பிழைக்கும் வாழ்வு என்னுடையது. யுகபாரதி சார் சொல்றாரு.
யோகிய தெருவில் திருட்டுத்தனங்களை உருட்டுகின்றன இதய லோட்டாக்களை. ஆக்சுவலா காதல்ங்கிறது என்னன்னா பொடாங்க அப்படின்னு இருந்தது. நிறைய இப்போ வந்து அர்ஜுன் ரெட்டி மாதிரி படங்கள், பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆணுடைய காதல்ங்கிறது வந்து அவங்களோட வீரம், அவங்களோட பெருமை மாதிரி. நான் எத்தனை ஃபிகர் மடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னா அது பெருமை மாதிரி. ஆனால் ஒரு பெண் தன்னுடைய காதல், தன்னோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது உடனே கேரக்டர் அசாசினேஷன் வந்துடும். அந்த பொண்ணு யார் தெரியுமா, அது பெரிய இது, அது பெரிய அது, ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்படி பல நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதுக்காக இதுதான் இப்படிதான் சரி, அப்படிதான் சரி, அதுக்குள்ளே வரல. எல்லாருக்கும் ஒரு ரைட் இருக்குல்ல அவங்களோட லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஸோ வாழாமலே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு கடைசியாக புலம்பிட்டு கிடக்கிறதுக்கு ப்ளீஸ் டூ லிவ். பட் அதுலேயும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி உங்களோட கரியரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் சாதிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தெளிவும் அறிவுமோடு சேர்த்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா கொசுறு கருத்து, ஓகேவா? காதல் தேவதை, பூ, பெண் அப்படிலாம் பேர் வச்சிருந்தா கூட இந்த புக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குமான்னு தெரியாது. மகா பிடாரி அப்படின்னு பேர் வச்சதுனாலே இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. காதல் பிசாசே பாட்டு எழுதினவர் தான் யுகபாரதி சார். நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க. பல்லாங்குழியின் வட்டம் பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் விடுதலை 2 வரைக்கும் எவ்வளோ அழகான பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு நிறைய பாட்டு இருக்கு. பட் உப்புக்கல்லு தண்ணி இருக்கு, அந்த பாட்டை பத்தி ஒரு நாள் தனியா நான் பேசுறேன், சரியா? ஆனா இன்னைக்கு இந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன். எடுத்த உடனே நல்லா நடு மண்டையில நாச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வறுத்தெடுக்கும் உன் நினைவுகளில் வாழ்ந்து முடித்த களைப்பே வந்து விட்டது எனக்கு. என்றாலும் உன் காதல் விடுதாயில்லை. மூர்க்க முத்தங்களில் மூட்டி விடுகிறது தீயை. அடாவடி அணைப்புகளில் ஆட்டு வைக்கிறது ஆனந்த பேயை. உண்மையில் உன் அன்பின் அட்டூழியங்களே உணர்த்திற்று. நீ மனுஷ குமாரி அல்லல் மகாபிடாரி அப்படின்னு இந்த பாட்டு வந்து அவர் காதல் பிசாசுல எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வரியை இந்த புத்தகத்தில் முதல் முன்னுரையில் எழுதியிருப்பாங்க. யார்கிட்டையும் எழுதிட்டு காட்டாமல் இருக்கக்கூடிய கவிதை, ஆனால் நமக்கு தெரியாமல் அங்கங்கே அது காட்டி கொடுத்துரும். மண்டில் இருக்கக்கூடிய கொண்ட தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லா பாடல்கள்லையும் அவருடைய உணர்வு வெளிப்பட்டிருந்தது. அதில் வந்து இவர் சொல்லியிருக்காருல்ல, மூர்க்க முத்தங்களில் மூட்டு விடுகிறது தீயை. அதை இங்கே எழுதியிருப்பாரு பாருங்க, காதல் பிசாசையில். அடிப்போடி குறும்புக்காரி, அழகான கொடுமைக்காரி, காதல் பிசாசே, அந்த பாட்டு தான் எழுதியிருந்தாரு. எனக்கு அதே மாதிரி இவருடைய இன்னொரு பாட்டு என்ன பிடிக்கும்னா, சுள்ளான்ல வித்யாசாகர் சாரோட இசையில இந்த பாட்டை நீங்க கேட்கணும். கவிதை இரவு இரவு கவிதை அப்படிங்கிற பாட்டு. இதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ செல்ல மிருகம், நல்ல நரகம், நடுவில் நான் யாரோ. செல்ல மிருகம், பிராணிங்கிறது வளர்ப்பு பிராணி. மிருகம்னு வந்துட்டாலே அது வந்து ஒரு வதை செய்யக்கூடிய ஒன்று. ஆனா வதை செஞ்சாலும் நீ என்னோட செல்ல மிருகம். நல்ல நரகம், நரகத்துல எப்படா நல்ல நரகம், கொடுமைப்படுத்துற ஆனா நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு, இது ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுமைப்படுத்துற. மகாபிடாரி இந்த புக்ல இருக்கக்கூடிய அழகான காதல் கவிதைகளை வந்து நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஒரு பாட்டு வந்து நம்ம சினிமாவில் கேட்டிருப்போம். குக்கு திரைப்படத்தில் ராஜமுருகன் அவர்களோட இயக்கத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரி போலவே ஒரு கவிதை இருந்தது. பட் இந்த கவிதை சொல்லக்கூடிய அழகான விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் படிக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோவில் மணி ஓசையில் குலுங்கும் கொலுசொலியில் என சதா கவிதையில் யார் யாரோ தம் காதலிகளை வர்ணிக்கிறார்கள். எனக்கோ உன் குரல் அகாலத்தின் பெரும் பசியில் முலை சப்பும் ஒரு பச்சிளங்குழந்தையின் உதட்டொலியை ஒத்தது. அழமுடியாத தருணத்தில் பொசுக்கென்று வெளியேறும் விசும்பலே என் காதல். இந்த கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கோ உன் குரல் அகாலத்தின் பெரும் பசியில் முலை சப்பும் ஒரு பச்சிளங்குழந்தையின் உதட்டொலியை ஒத்தது. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். இந்த பாட்டுல வந்து உன்னை தேடும் உசிறு பசியில, கோடி பேரில் ஒன்றை மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில அப்படின்ற அந்த ஒரு வரியை யுகபாரதி எழுதியிருப்பாரு. அதாவது எனக்கும் உன் குரல் அகாலத்தின் பெரும் பசியில் அந்த பசியை ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பச்சிளங்குழந்தையின் உதட்டொலியை ஒத்தது அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல இருக்கும். அம்மா கிட்டலாம் சொல்லுவாங்க, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப கிளிங்கியாக இருக்கும். அதாவது அம்மா இல்லாமல் அந்த குழந்தை இருக்கவே இருக்காது. அது பால் குடி மறக்கிற வரைக்கும் அது பெரும் தொல்லையாக இருக்கும். அம்மாக்கள் வெளியே போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காதலனுக்கு அந்த காதலி பிரிஞ்சிருக்கவே முடியாது. நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, சாப்பிட்டியா, தும்மியா, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எந்நேரம் பார்த்தாலும் சதா உன் நினைப்பே இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையை போன்ற ஒரு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கான்டெக்ட்ல வந்து ஒரு கவிதை இதுலேயே இருக்கும்.
தெரியும் தெரியும் என் காதல் உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது பால் குடி மறக்காத குழந்தையின் தொந்தரவென்று. அந்த குழந்தை வந்து எப்படி தன்னுடைய அம்மா விட்டு இருக்க முடியாதோ அது போல எனக்கு வந்து என்னோட காதலியோட நினைப்பு விட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை தான் இந்த கவிதை. வந்து எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையாக இருந்தது. ப்ளஸ் படத்துலையும் அவர் எழுதியிருந்தார் அப்படிங்கிறதுனால ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. இது வந்து ஒரு 90s கிட்ஸ் புத்தகம் போல ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு இந்த கவிதை புத்தகம் படிக்கும் போது இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டெலிஃபோன் பூத்தில் லவ் பண்ணவங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த புக் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நம்ம காதலனுக்கோ காதலிக்கோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்க பார்க்காதது இந்த ப்ளூ டிக்கா கிரே டிக்கா அப்படின்னு பல கன்ஃபியூஷனில் 1008 ப்ரைவசி மோட் நம்மளோட ஃபோனில் இருக்குது. யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு பல விஷயங்கள் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த டெலிஃபோன் பூத்துலேருந்து லவ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது அந்த டெலிஃபோன் பூத் இருக்கக்கூடிய கடையில் ஒரு அண்ணா உட்காந்துருப்பாரு, அவர் பாட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, இல்லை ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை நம்ம முகத்தையே ஃபோன் பேசும்போது பார்த்துட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒருத்தவங்க ஃபோன் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் நடுவில் காதல் பண்றது இருக்கே, காதல் அது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? அது வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. வனாந்தரத்தில் கொண்டு விட்டாலும் பூவையோ காய்கனிகளையோ பறிக்காமல் சொல்லியை தேடி எடுக்கும் அம்மாவுக்கு பிறந்தவன் காதல் சரிவருமா என யோசிக்காமலா இருந்திருப்பேன். கனன்றெறியும் நெஞ்சுக்குள்ளே இன்னும் எத்தனை கற்பூர கங்குகளை அன்பென்னும் பெயரில் தகிக்க விடுவாயோ. இன்றும் வேலை முடித்து வர வெகு நேரமாகலாம். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் ரோட்டுக்கடை பூத்திலிருந்து போன் போடுகிறேன். சரியா? சத்தம் கேக்குது, லைனை கட் பண்ணிடு. பாருங்களேன், அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எங்க அம்மா வந்து வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டாலும் அவங்களோட வேலையை வந்து இங்க சொல்றாரு. அங்கே வந்து பூவியோ காய்கனிகளோ எல்லாம் பறிக்கிறது அவங்க வேலை இல்லை, சொல்லி தான் பொறுக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய மகன் எனக்கு காதல் சரி வருமானு யோசிச்சிருக்க மாட்டேனா? ஆனால் என்ன பண்ணுறது, காதல் இவங்களுக்கு தான் வரணும், இவங்க மேலே தான் வரணும், ஏதாவது சட்டமாக என்ன வந்துடுச்சு. ஆனாலும் கூட நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் தரேன், எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கலாம், ஆனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக ரோட்டுக்கடை ஃபோன் பூத்துலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுவேன் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஒரு பூத்தில் இருந்தோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் இருந்தோ ஃபோன் போட்டு பேசும்போது பாவம் கிரகத்தை அந்த பொண்ணு வீட்டில் யாரோ வராங்க, சத்தம் கேட்குது, லைனை கட் பண்ணிடுன்னு பேசுறதே ஒரு 2-3 வார்த்தை தான். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, எவ்வளவு சின்ன பின்னப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டெலிஃபோன் பூத்தில் நின்று எப்படா ஃபோனை வைப்பேன்னு அந்த காயினை வாங்கி காயின் தீர தீர போட்டு போட்டு பேசி காதல் பண்ணுற கஷ்டமெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை தான் இந்த கவிதை. மகாபிடாரி புத்தகம் முழுக்க காதல் கவிதைகள் நிறைந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு நெய்வான ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வந்து நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத டைமில் காதல் தான் எல்லாமுமாவே இருந்திருக்கும்ல, அப்படி ஒரு டைமில் எழுதின கவிதையாக தான் நான் பார்க்குறேன். பட் காதல்லாம் முடிஞ்சு போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க ஒரு ஞானம். அந்த ஞானத்துக்கும் இந்த புக்கில் ஒரே ஒரு கவிதை இருக்குது. அதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். தேவதை, ராஜகுமாரி, மகாலட்சுமி என பாயத் தொடங்கிய என் கற்பனை குதிரை இறுதியில் எங்கே வந்து நிற்கிறது தெரியுமா? ஸ்கூல் அட்மிஷனுக்கு விண்ணப்பம் வழங்கப்படும் வரிசையில். ரேஷன் கடையில் 10 வகை மளிகை பொருட்களுடன் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசை பெற்றுவிடும் பூரிப்பில். வீட்டு வரியையும் கரண்ட் பில்லையும் இறுதி நாள் கெடுவிலேனும் செலுத்திவிடும் சிந்தனையில். இந்த முறை வாக்களிக்க எந்த கட்சி எவ்வளவு வைத்திருக்கிறது என்னும் விசாரணையில். காதலே ஆனாலும் மிடில் கிளாஸ் குதிரை ஓரளவிற்கு மேல் ஓடுவதில்லை இங்கேயும். இந்த காதல் புத்தகத்திலே நிறைய புரட்சி கவிதைகள் இருக்கும். அதாவது ஒரு காம்ரேடாக, அதுக்கப்புறம் இந்த சாதி மத ஒழிப்பு போராட்டங்களுக்காக, அதாவது தனக்குள்ள வந்து ஒரு போராளி இருக்கிறத காமிச்சிருப்பாரு. ஆனா இதை நீ என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்னு டாக்டர் படத்துல யோகி பாபு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி உன்னை லவ் பண்ணது தேவதை, ராஜகுமாரி, மகாலட்சுமி எல்லாம் சொன்னதான். ஆனா குடும்போட வந்துட்டா ஸ்கூல் அட்மிஷனுக்கு லைன்ல நிக்கணும், ரேஷன் கடையில நிக்கணும், பொங்கல் பரிசுக்கு காத்திருக்கணும். இதெல்லாம் விட எனக்குள்ள இருக்கக்கூடிய போராளியை கொள்ற அளவுக்கு ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்கிற விசாரணை அளவுக்கு நீ என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த மிடில் கிளாஸ் குதிரைன்னு வந்துருச்சு அப்படின்னா எங்கேயுமே இந்த காதலோட எல்லாம் ஓடுறது இல்லை. அது ஒரு விதமான ஒரு சராசரி நிலைக்கு கொண்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல் தெளியக்கூடிய இடத்துல தான் லவ் எல்லாம் பண்ணா கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அதுக்கு காசு வேணும், குடும்பத்துக்கு நம்ம சமாளிக்கிறதுக்கு திறமை வேணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த கவிதை புத்தகத்துல சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மேதாவித்தனமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறத தாண்டி இயல்பாக நமக்குள்ளே நடந்த ஒரு காதல், அதாவது பள்ளி பருவத்தில் ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதல் வந்து எப்படியெல்லாம் விஷயங்களை சொல்லியிருக்கோம். உலகத்தில் நமக்கு ஜிஎஸ்டி தெரியாது, வேற என்ன நடக்குது தெரியாது, கொலை கொள்ளை தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல் மட்டுமே, நான் அதிலேயே பித்து பிடிச்சி கடந்திருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டைமில் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அவரும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தார் முன்னுரையில். யுகபாரதி அவர்களுடைய மகாபிடாரி புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்ல என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.